நல்ல கம கமன்னு டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் குக்கரில் பண்ண போகிறோம். எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். பொருட்கள்: வேக வச்ச சாதம், நம்ம சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய், துருவிய 2 கேரட், கொஞ்சமாக மல்லித்தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கப் பச்சை பட்டாணி, 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்ச பச்சை பட்டாணி, துருவிய கோஸ், தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 6 முட்டை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, வேக வச்ச சிக்கனை நல்லா வேக வச்சு நம்ம பிச்சு போட்டு எடுத்துக்கலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு போடுறதுக்கு. இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸை குக்கரில் செய்யலாம். குக்கரை வச்சு குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் விட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமானதும் நம்ம எடுத்துடலாம். அடுத்து அதே நெய்யில் வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெந்ததும் வெட்டி வச்சுருக்க கோஸையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கோஸையும் போட்டுக்கலாம். அடுத்து கேரட்டையும் கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கலாம். காய் ரொம்ப வெந்துடக்கூடாது, அப்போ அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். ஒன்றும் பாதியமாக வெந்தால் கூட போதும். இப்போது நம்ம பிச்சு போட்டு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். போன்லெஸ் சிக்கனாக வாங்கி ஒரு விசில் வச்சு எடுத்தால் நல்லா பொல பொலன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போட வரைக்கும் வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை போட்டுக்கலாம். 6 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு, பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். காயில் இருக்க தண்ணிலாம் வற்றி நல்லா பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கலருக்கு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பொடி. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சாப்பாடை போட்டுக்கலாம். சாப்பாடு கிளறியாச்சு. காய்கறியோட நல்லா கலந்து கலரும் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். கடைசியாக ஒரு லெமனை கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நம்ம ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கோம். இந்த டைப்பில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.